இது 22 பட்ஜெட்லாம் மோசம். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர் வயரும் சரியில்லை, கேமராண்ட வயரும் சரியில்லை. விஜய குருவி படத்துல வயரை கடிச்சு கொண்டு ரேஸ் ஓடுற மாதிரி படிப்பிக்கிற நேரம் கொண்டு கேமராண்ட வயரை பிடிச்சு கொண்டு இருக்கோ, ஏதாவது செட் பண்ணி பிடிச்சு கொண்டு இருக்கிறது. அல்லாட்டி கிளாஸ் எடுக்கிற நேரம் போர்ட்ல ஸ்கிரீன்ல இருக்கிறத யூஸ் பண்றதுண்டா கேபிள் ஏதாவது மாத்தி கொண்டு இருக்கிறது. அப்படி சில நேரம் இப்படியான சிக்கல்கள் வருது. Right. கேள்வியை வாசிக்கிறேன், கவனமா கவனிங்கோ. அப்பன் இந்த கேள்வி திருப்பியும் ஒருக்கா வரலாம். ஃபீல்ட்வொர்க் சென்டர்ல வந்த சரியோ, ஃபீல்ட்வொர்க் சென்டர்ல பாஸ்ட் பேப்பர் கேள்வியத்தான் சின்னனா மாத்தி போட்டு போடுவான். சில நேரம் 2019 லாஸ்ட் ஃபீல்ட்வொர்க் சென்டர் பேப்பர் 2010 பேஸ் பண்ணி வந்ததைத்தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல Fe2CO3 பெரஸ்பெரிக்க வச்சுக்கொண்டு ஆக்சைடை வச்சுக்கொண்டு போட்டோம். அப்ப பாஸ் பேப்பர் செய்தா ஃபீல்ட்வொர்க் சென்டர்ல வர ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கேள்வி செய்யறதுல எந்த விதமான கரைச்சலும் இருக்காது. எப்படி செய்யணும்? திருப்பி திருப்பி செய்து பார்ப்போம். ஒரு கால் செய்து போட்டு விட்டா மறந்துடுவோம். சரிதானே? இதுல கொஞ்சம் கரைச்சல் போங்க. 3D தொகுதி நூலகம் என்னானது? ரைட், கேள்வி சொல்றான் 2012 எஸ்ஏ பி பார்ட் எத்தனையாவது கேள்வி என்றா 8வது கேள்வி, பகுதி சி. பகுதி சி சரியா? பகுதி சி இந்த 8வது கேள்வி இந்த பி பார்ட் சரியா? 2012 8வது டி கேள்வி பார்ட் சி. சரி, பார்ட் சி. சரி, ரைட், ஓகே. கவனிங்க, எம்மண்ட மூலகம் 3D மூலகமா? அது தேவையில்லை, இருக்கட்டும். Mn பிளஸ் ஐ உருவாக்குகின்றது தெரியும். Mn பிளஸ் ஐ உருவாக்குகின்றது தெரியும். தம்பி, இப்ப எம்மண்ட மூலகம் தெரியோடாப்பா? எம்மண்ட மூலகம் Mn பிளஸ் ஐ உருவாக்குகின்றது என்றா என்ன? இப்ப சும்மா எங்களுக்கு தெரிஞ்சதை எடுப்போமே. இப்ப சோடியம் Na பிளஸ் உருவாக்குதுண்டா இங்க ஒரு இலத்திரன் அழுதான். அதே மாதிரி இங்க இது ஆக்சிடேஷன் நம்பர் 0, இங்க பிளஸ் n. அப்ப வித்தியாசம் தான் இங்க போட வேணும். அப்ப இங்க என்ன வித்தியாசம் வரப்போகுது? பிளஸ் n வரும். இங்க 0, இங்க பிளஸ் 1. இப்ப வித்தியாசம் இங்க என்ன எழுதுறோம்? ஒரு இலத்திரன் எழுதுறோம், ஒரு இலத்திரன் எழுதுறோம். அதே மாதிரி இங்க n இலத்திரன், n இலத்திரன்கள் சரியோ? அடுத்தது, இவ்வயன் ஓர் ஐதான H2SO4 ஊடகத்தில் MnO4 மைனஸ் இவ்வயன் அண்டா என்ன நடக்க போகுது? இந்த Mn பிளஸ், இந்த Mn பிளஸ் அண்டாயன், இந்த Mn பிளஸ் அண்டா அயன் சரியோ? ரைட், ஐதான டைலூட் H2SO4 வண்ணம். சரி, MnO4 மைனஸ், MnO4 மைனஸ் உதாரணம் MnO4 மைனஸ் சரியா? MnO4 மைனஸினால் இவர் என்னவாக மாற்றப்படுறாராம்? என்னவாக மாற்றப்படுறாராம்? MnO2 பிளஸ் ஆக மாற்றப்படுகின்றார். MnO2 பிளஸ் அயனை தருமாறு ஒட்சியேற்றப்படலாம். பரிசோதனையில் Mn பிளஸ் இன் செறிவு, அதாவது மூல், இந்த மூல் தந்துட்டான் 5 தர 10⁻³ மூலா.
ഇതിന്റെ സെറിവ് KMNO4 സെറിവ് താറാൻ 10 ഉണ്ട് അപ്പൊ 10 3 ഡെസിമീറ്റർ മൈനസ് വോളിയം താറാൻ എவ்வளவு 30 സെന്റിമീറ്റർ ക്യൂബ് அப்ப 30 தர 10 3 டெசிமீட்டர் கியூப் எழுதலாம் கேட்ட கேள்வி இந்த எண்ணை காண்க இந்த எண்ணண்டவரை காண்க எண்ணண்டா என்ன இதான் கேள்வி எதையோ அப்போ இங்க எழுதுறேன் 5 தர 10 மூடா சரி லெட்டர் 3 சரியா சரியா தம்பி கரண்ட் இல்லையா வந்துடுமா வெயிட் பண்ண வந்துடும் சரி அப்ப போர்ட்ல இருக்கிற எல்லாம் மலினதெல்லாம் விளங்கினது ஃபர்ஸ்ட் விளங்கு ரைட் அப்போ இங்க பார் உனக்கு சிம்பிளா சொல்றேன் MnO4 மைனஸ் ஒரு ஒக்சியேற்றும் கருவி என்றா அவற்ற ஒக்சிடேஷன் நம்பர் குறையும் Mn2 பிளஸ் வரும் இது +7 இது +2 இது அசிடிக் மீடியம் ரியாக்ஷன் அப்ப இங்க H2O கட்டாயம் கம்பல்சரி போட்டே ஆக வேணும் சரியோ இங்க இன்னொரு விஷயம் என்னண்டா MnO2 பிளஸ் ஒரு ஆள் வாராராம் எனக்கு அவர் யாரும் தெரியாது தட்ஸ் இட் இங்க Mn பிளஸ் இங்க இது பிளஸ் n இங்க இது +5 இதை நான் கண்ண முடிக்கொண்டு சொல்றேன் இது M n பிளஸ் ஆகவே இதை நேர் எழுதலாம் Nm பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் Mg2 பிளஸ் அண்டா Mg2 பிளஸ் அண்டா ஆக்சிடேஷன் நம்பர் +2 Al3 பிளஸ் அண்டா +3 Na பிளஸ் அண்டா +1 அதான் அப்ப இது n பிளஸ் ஆகவே n பிளஸ் அவ்வளவுதான் இங்க Mn2 பிளஸ் இங்க 2 பிளஸ் இது 7 பிளஸ் n வந்ததுன்றது ஏற்கனவே கணக்கு கிளாஸ்ல காய்ச்ச விஷயம் இதுக்கு வேணுமெண்டா கதை சொல்றேன் என்ன கதை என்றா இந்த 5 வந்தது MO2 பிளஸ் அண்டா இது இந்த ஓவரால் ஆக்சிடேஷன் நம்பர் +1 M ன்ற ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது ஆகவே அதை நான் x என்று வைக்கிறேன் ஒட்சென்ட் தெரியும் -2 ஆகவே 2 தர -2 இங்க +1 ஆகவே +5 இந்த -2 அங்கால போனா +5 சரி தம்பி இங்க ஆக்சிடேஷன் நம்பர் குறையும் இலத்திரன் 5 இலத்திரன் நீக்கப்படுது சரியோ ஆகவே இங்க என்ன நடந்திருக்கணும்டா இந்த பிளஸ் இதுல இருந்து நான் இதை கணிக்கிற நேரம் என்ன செய்யறேன் 5 இலத்திரன் இழக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன் சரியோ அப்ப இது +n இது +5 சரியோ அப்ப இதுல இந்த MnO2 பிளஸ் ஐயும் இந்த n பிளஸ் ஐயும் என்ன செய்யணும்னா 5 அளவு இருக்கணும் ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையோ தம்பி 5 அளவு இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா இவரையும் இதுல வார மாற்றம் தானே இங்க பெருக்கிறோம் இவர் இங்க இருக்கிறாருன்றா அத்தனை விஷயம் இழந்திருக்கும் அந்த ரேஷியோ இழந்திருக்கும் ஆகவே இங்க +7 இங்க +2 அப்ப வித்தியாசம் 5 அப்ப இந்த 5 தான் இவரை பெருக்கிறோம் அப்ப இங்கேயும் 5 பெருக்கணும் இங்க 5 பெருக்கணும் இதுலயா பிரச்சனை இருக்கக்கூடாப்பா இல்ல சார் இல்லையா மைக்கோ ஓகே மெசேஜ்ல ஓகேன்னு போடுங்க கதைக்கிறவளாம் இருக்கு ஓகேண்டா மைக்ல ஓகே இந்த இதுல சட்டில ஓகே
ஓகே, அடுத்தது பார்ப்போம். அப்ப என்ன எழுதியிருக்கலாம்? கூடினதுல இருந்து குறைஞ்சதை கழிச்சிருக்கோம். +7 -+2 ஆகவே +5. அதே மாதிரி இது என்னத்துக்கு mn04 மைனஸ் mn2 மாறினதுக்குரிய கதை. இப்ப mn பிளஸ் mo2 பிளஸ் இது n பிளஸ் இது +5 யார் கூடவா இருக்கணும்? உண்மைய மேல் எழுதுறேன். mn04 மைனஸ் mn2 பிளஸ் இங்க +2 இங்க +7 இவர் இங்க பெருசா இருக்கிறார். இவர் தாக்கில பெரியார். இவர் தாக்கில பெரியார். இவர் தாக்கில பெரியார். இவர் தாக்கில பெரியாளா இருந்தா அடுத்தவர் என்ன செய்து போனோம்? விளைவுல பெரியாளா இருக்கு போனோம். அப்ப இவர் தான் இங்க பெரியார். ஆகவே இதுல எண்ணிலிருந்து 5 கழிக்கிறது சரியா அல்லது 5லிருந்து என்ன கழிக்கிறது சரியா என்று சொல்லி சொன்னா 5லிருந்து என்ன கழிக்கிறதுதான் சரியே ஒழிய எண்ணிலிருந்து 5 கழிக்கிறது. அப்படி என்றா mn04 மைனஸ் mn2 பிளஸ் ஆக தாழ்த்தப்படும். தாழ்த்தப்படுது என்றால் ஆக்சிடேஷன் நம்பர் குறையும். ஆனா அப்படி இங்க குறைஞ்சா மறுதலையா சொன்னா மற்றவர் அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி mn பிளஸ் mn mo2 பிளஸ் மாற நேரம் mo2 பிளஸ் மாற நேரம் நம்பர் கூடவும் தாக்கிய காட்டிலும் விளைவுல கூட வேறு. அப்ப கூடின நம்பர்ல இருந்தா குறைஞ்ச நம்பரை கழிக்கும். ஆகவே 5லிருந்து என்ன கழிக்கிறது சரியா அல்ல எண்ணிலிருந்து 5 கழிக்கிறது சரியாண்டா 5லிருந்து என்ன கழிக்கிறான் சரி. ஆகவே இப்ப நான் சொல்றேன் mn04 மைனஸ் என்னதால பெருக்கணும்டா 5 சாய என்னால பெருக்கவும். இங்கே இடம் இல்ல, இப்படி எழுதும் 5 சாய என்னால பெருக்கவும். அப்ப பீசமான ரேஷியோ ஸ்டோக்கியோமெட்ரிக் ரேஷியோ nm n பிளஸ் ஓவர் n mn04 மைனஸ். அப்ப இங்க 5 இங்க 5 சாய n. இப்ப பூவும் கணக்கு ஒண்ணும் இல்ல. 5 தர 10 சாய 3 3. அடுத்தது ஜெசரிவு 10 சாய 1 மோல் டெசிமீட்டர் -3 கனஅளவு 30. ஆகவே 30 தர 10 சாய 3 டெசிமீட்டர் கியூப். தட்ஸ் இட். ஆகவே இந்த 10 சாய 3 இந்த 10 சாய 3 பட்டு சரியாடாப்பா? ரைட். இந்த டெசிமீட்டர் கியூப் இந்த டெசிமீட்டர் கியூப் பட்டு படம் 3 3 3 நிக்கும். இந்த 10 சாய 1 இந்த 10 சாய 1 பட்டு. ஆகவே தம்பி கடைசி சுருக்கல் 5 கீழ் 5 சாய n இங்க மேல 5 கீழ் என்னடாப்பா 3 சுருக்கி விட்டியண்டா சரியா? இந்த 5 பட்டுப்பட்டா சரியா? n வந்து உனக்கு 2 2 வரும். n வந்து 2 2 வரும். ஆகவே இப்போ உனக்கு தெரியும் m n n அண்டா 2 பிளஸ் சரியா? 2 பிளஸ். ஆகவே இதுதான் கேள்வி 2002 சரியோ? பட் அந்த பி பார்ட் ஆன்சரை சும்மா செக் பண்ணி பாருங்க. ரைட். எங்கே n வந்து 2 சரியா? இவ்வளவு தான் கதை சரியோ? அப்ப வெளியே கொள்ளுங்க ஆன்சர். விளங்கிட்டுதா? விளங்கினா ஓகே மெசேஜ் பண்ணினாச்சு. ஓகே டன். இவ்வளவுதான்டாப்பா பாடம். அங்கால இனி சும்மா விளையாட்டு சும்மா கட்டி கொண்டு போறோம்.